பாகமன் 33:27 மறுபடியுமாய் வாசிக்க கேட்கலாம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். இந்த வார்த்தைகளை யார் சொன்னதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வந்த, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வா என்று சொல்லி தேவன் அனுப்பின மோசே என்கிற தேவதாசன் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவு பகுதியிலே தேவன் அவனை இந்த உலகத்தை விட்டு எடுத்துக் கொள்ளுகிறதற்கு முன்பாக இந்த நம்பிக்கையுள்ள வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லிவிட்டு போகிறான். இவ்வளவு நாளும் நான் உங்க கூட இருந்து ஒரு தகப்பனை போல, ஒரு தகப்பன் எப்படி தன் உழையுங்கிற ஒரு பாலகனை சுமந்து கொண்டு வந்தானோ அப்படி போல நான் சுமந்து கொண்டு வந்தேன். ஆனா இப்ப என்னை ஆண்டவர் இந்த இடத்துல நிற்க சொல்லிவிட்டார். இப்ப நீங்க போறீங்க, நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய பகுதி ஒன்று இருக்கிறது, நீங்க சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதம் ஒன்று இருக்கிறது. கர்த்தர் உங்களை நலமும் விசாலமான ஒரு தேசத்துக்குள்ளே கொண்டு போவேன் என்று சொல்லி இருக்கிறார். அதற்கு காரியம் என்னன்னு சொல்றாருன்னா, தேவன் உங்களுக்கு அடைக்கலமாய் இருப்பார். இந்த தேவன் எப்படிப்பட்டவரா? அநாதி தேவன். அல்லேலூயா. அப்படின்னு என்னன்னா, மனுஷர்களுக்கு ஒரு பீரியட் இருக்கு. மோசே இத்தனை வருஷம் வரைக்கும் தான் வாழ்ந்து அவன் மரித்து போவான். ஆனா இந்த தேவன் அநாதி தேவன். அல்லேலூயா. அநாதி தேவன் என்னன்னா, உலக தோற்றத்துக்கு முன்பாகவும் அவர் இருக்கிறவர், உலக முடிவை தாண்டியும் அவர் வாழ்கின்றவர். அல்லேலூயா. அப்படின்னா அவர் என்றென்றைக்கும் இந்த உலகத்திலே காணப்படுகிறவர். அல்லேலூயா. அநாதி தேவன் உன் அடைக்கலமாய் இருப்பார். அல்லேலூயா. அவர் உனக்கு உன் தகப்பன், உன் தாய். ஐயா சுத்திரம், நீ நம்பிக்கையாய் இருக்கிற யார் கடந்து போனாலும் அவர் சொல்லிட்டு போறாரு, நான் இல்ல, நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா அந்த நாட்கள்ல எந்த பிரச்சனையானாலும் மோசகிட்ட தான் ஓடுவாங்க. தண்ணி இல்லைன்னா உடனே போய் என்ன நீர் அழைத்து கொண்டு வந்துட்டீரு, 3 நாள் வனாந்தரத்துல தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த ஜனங்கள். ஒரு தகப்பனுக்கு ஆண்டவர் சொல்லுவாரு, தகப்பன் ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீ சுமந்து கொண்டு போகணும். எந்த பிரச்சனைனாலும் மோசேட்ட தான் போய் நிற்பாங்க. செங்கடல் 2 நிக்குது, பார்வன் பின்னாடி வரானா, நீர் எதுக்கு எங்களை அழைத்து கொண்டு வந்தீங்கன்னு யாரை சத்தம் போடுவாங்க? மோசையை தான் சத்தம் போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவனை காட்டிலும் மோசையின் மூலமாய் தான் தேவன் அவர்களோடு கூட இடைப்பட்டார். அல்லேலூயா. இப்ப என்னன்னா ஆண்டவர் சொல்றாரு, மோசே நீ போக மாட்டாய், நீ இந்த இடத்தோட நீ பாப்பதான் செய்ய தவிர நீ போக மாட்டாய்ன்னு சொல்லிட்டாரு. அப்பதான் மோசே சொல்றான் ஆண்டவருடைய வார்த்தைய, நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க இல்லாட்டாலும் கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. நீங்க சில பேரை நம்பி இருந்தீங்கல்ல, அந்த நம்பிக்கை அற்று போனாலும் அநாதி தேவன் உன் அடைக்கலமாய் இருப்பார். அவருடைய நித்திய புயங்கள் உன்னை தாங்கி பிடிக்கக்கூடியதா இருக்கிறது. அந்த புயங்கள் எப்படிப்பட்ட புயங்கள்னா நித்திய புயங்கள். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் உன்னை தாங்கி பிடிக்கக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு, உன் முன் நின்று முதல்ல சத்துருக்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அல்லேலூயா. முதலாவது காரியம், அந்த அநாதி தேவன் உன் அடைக்கலமாய் இருந்து அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமாய் இருப்பதனுடைய ஒரு காரியம் என்ன? அவர் செய்ய போகிற காரியம் என்னன்னா, அந்த 27வது வசனத்தை பிற்பகுதியை வாசிக்க கேட்போமே. அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அப்படியானால் ஐயா, நீ சுதந்திரிக்க வேண்டிய ஒரு தேசம் இருக்கிறது. ஆனா இப்ப யார் கண்ட்ரோல்ல இருக்குதுன்னா, ஐயா சத்துருக்கள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. நீங்களும் பிரயாசப்படுறீங்க. அல்லேலூயா. ஆனா அந்த இடத்துல சத்துருக்களுடைய ஆளுகை இருக்கிறது. அந்த சுதந்திர வீதத்தை உங்களாலே அனுபவிக்க முடியலை. ஆனா அவர் சொல்றாரு, ஐயா சொல்ற 7 ஜாதிகள் அந்த இடத்துல இருந்தது.
அந்த நலவும் விசாலமான தேசத்துக்குள்ளே 7 ஜாதிகள் நின்று கொண்டிருக்கிறது. ஒருவேளை உங்க குடும்பத்தில் சில ஆசீர்வாதங்களை நீங்க சுதந்திரிக்க முடியாதபடி ஐயா பலத்த சத்துருக்களுடைய போராட்டங்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஐயா சொல்றார், அவர் உனக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்துவார். சில போராட்டங்களை நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? யாரோ மனுஷர்கள் அவங்க நமக்கு விரோதமாக போராடி கொண்டாருன்னு நினைக்கிறோம். இல்ல இல்ல, நீ தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளாதபடி, தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை ஐயா சுதந்திரம் பெற்றுக் கொள்ளக் கூடாதபடி சில சத்துருக்கள் உனக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரே உனக்கு, மோசே சொல்றான், ஐயா அனாதி தேவன் உன் அடைக்கலமாய் இருக்கிறவர், அவருடைய நித்திய பெயர்கள் உனக்கு ஆதாரமாய் இருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, அவர் உனக்கு முன் நின்று உன் சத்துருக்களை துரத்துவார். அல்லேலூயா. அந்த சத்துருக்களை அவரே துரத்தி போடுவார் என்று சொல்லி ஐயா அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நீங்க கலங்க வேண்டாம். முதலாவது காரியம் அவர் செய்ய போகிற காரியம் என்னன்னா, ஆனா ஒரு காரியம் நல்லா புரிந்து கொள்ளுங்க, அவர் துரத்த போறான்னு சொல்லி நம்ம அமைதியா இருக்க கூடாது. அல்லேலூயா. அதான் ரொம்ப முக்கியம். ஒரு பேலன்ஸ்டு ஒரு டீச்சிங் என்னன்னா, ஐயா அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், ஆனா நாமும் போராட பழகிக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொன்னாரு, ஐயா இந்த உலகத்துல உனக்கு ஐயா உபத்திரவங்கள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடு உனக்கு யுத்தம் உண்டு, வானம் மனித பொல்லாத ஆவிகளோடு உனக்கு யுத்தம் உண்டு. நீங்கள் அவைகளை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் மாற வேண்டும். அதெல்லாம் புரிந்து கொள்ளுங்க. நீங்களும் போராட வேண்டும். அவன் கிரியை செய்யறான்னு சொல்லிட்டு ஐயா சொல்ற தேவனை தேடாம, கர்த்தரை தேடாம, ஐயா சொல்ற தேவனுடைய வழிகளை கை கொள்ளாம, ஐயா ஜெபத்துல நான் விழிப்பாய் இல்லாதபடி நான் நின்று கொண்டிருந்தேன். ஆனால் நான் கர்த்தர் யுத்தம் பண்ண முடியாது. எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. அமலேக்கர் பதவி இருக்கிறாங்க. ஆண்டவர் யாத்ரா 17 வாசிச்சு பாருங்க. கடைசியில சொல்றாரு, ஐயா சுதம் கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக ஐயா சுதம் அவன் யுத்தம் பண்ணுவான், அவனுக்கு விரோதமாக கர்த்தருடைய யுத்தம் நடக்கும். ஆனா அமலேக்கு பதவி இருந்த உடனே மோசே போய் மலைகளில் நின்று தன்னுடைய கரங்களை உயர்த்தி பிடிக்கிறான். அல்லேலூயா. நம்ம பிரச்சனை வந்தா என்ன செய்யறோம்? தேவனை தேடுறோமா? நம்ம உலகத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் கூட தேவனை தேடுகிறதுல காண்பிக்கிறது இல்லை. அல்லேலூயா. பாருங்க, அவர் சொல்றாரு, அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். யார் அழித்து போடணுமா? நம்ம தான் அழித்து போடணும். ஆனா அவர் உனக்கு துணை செய்வார். நீ ஒரு ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அவர் 2 ஸ்டெப் எடுப்பார். பாருங்க, மோசே போய் யோசுவாட்ட சொல்றான், நீ போய் யுத்தம் பண்ணு, நான் மலைகளில் நின்று உனக்காக கைகளை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்பேன்னு சொல்றான். சபையே, ஐயா நீ அந்த அமலேக்கினை முறியடிக்கணும்னா எகிப்துல இருந்து வெளியே வந்திருக்கிறாங்க, ஆசீர்வாதத்துக்கு நேராக போறாங்க. அவங்க எடுத்த முதல் ஸ்டெப்லயே அமலேக்கன் நிக்கிறான். அல்லேலூயா. முன்னேற விடாதபடி, உன் பலவீனமானவைகளை வெட்டி வீழ்த்தும்படியாக அவன் நிக்கிறான். சபையை என்ன செய்து கொண்டிருக்கிறான்? எவ்வளவு நேரம் ஜெபிச்சு கொண்டு இருக்கிறோம்? 5 நிமிஷம் ஜெபம். சிலர்லாம் ஜெபிக்கணும்னா வரவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஜெபத்தினுடைய மேன்மையை அவர்கள் அறியவில்லை. சபையை பத்தி என்ன சொல்லுதுன்னா, என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஏதோ விளையாட்டுக்காக ஜெபிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. காத்திருப்பு கூடத்துல இந்த சபை தொடங்கி ஆயிருக்கு 3 பேர். 3 பேர். எப்படிங்க நம்ம வெற்றி பெற முடியும்? அது பிரச்சனை இல்லைன்னா ஒருத்தர் கூட ஜெபிக்கிறது. வாக்குத்தத்த வசனம் தான் இருந்தாலும் சொல்றேன், நீ வெற்றி பெறுவதற்கான வழி அது. கொரியால பாலியங்கிச்சோன்னு ஒரு சபை 10 லட்சம் விசுவாசிகளுக்கு மேல இருக்கிறாங்க. ஆனா ஒரு யுஎஸ்ல இருந்து ஒரு பிரீச்சர் வந்தாராம். காலை 5 மணி சர்வீஸ் சொல்லிட்டு அவர் அழைச்சிருந்தாங்க. ரூம்ல இருந்து வெளியே பாக்குறாராம், பயங்கர பனி. உடனே என்ன நினைச்சிட்டாரா, சரி அவனும் சபைக்கு வந்திருக்க மாட்டான், நம்மள 5 மணிக்கு வர சொல்லிட்டாங்க போல இருக்கு. காரை எடுத்துட்டு கிளம்பி போறாரு. 5 மணிக்கு போய் பாக்குறாரு, சபைக்குள்ள இடம் இல்ல.
நிக்க இடமில்லை. சபை முழுவதும் நிரம்பி வழிந்து கொண்டு இருக்கிறது. அனாயிண்டிங்ல அங்க உள்ள பயங்கரமான அனாயிண்டிங்ல அவங்க ஆராதித்துக் கொண்டு இருக்கிறாங்க. வெளியே குளிர் ஆராதித்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த ஆராதனை, இந்த ஜெபம் தான் என் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கக்கூடியது தெரியும். மோசே கைகளை உயர்த்தி பிடிக்கிறான் பாருங்க. கைகள் அசந்து போயிட்டு ஆண்டவர் சொன்னாரா, வயசாச்சு சரி நீ ஜெபத்தெல்லாம் குறைச்சிரு அப்படின்னு சொன்னாரா? ஊரும் ஆரோனும் ஒரு கல்லை வைத்து 2 கரத்தை பிடித்துக் கொண்டு நின்றார்கள். எப்ப கரம் உயர்த்தப்பட்டதோ அப்பே அமலேக்கியர் வீழ்ந்து போனார்கள். எப்பொழுது கரம் தாழ்த்தப்பட்டதோ அப்பொழுது அமலேக்கியர் மேற்கொண்டான். அல்லேலூயா. யாத்ரா 17 வாசிச்சு பாருங்க. யோசுவாட்ட சொல்றாரு, ஐயா சொல்ற இதை எழுதி வை. என்னோட கூட சேர்ந்து திருப்பி கொள்ளுங்க. யாத்ரா 17வது அதிகாரம் 14. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி இதை நினைவு கூறும் போட்டு ஒரு புத்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். அமலேக்கை வானத்தின் கீழ் இராதபடிக்கு நான் நாசம் பண்ணுவேன். எழுதி வை. யோசுவா செவியை கேட்க, ஐயா ஸ்தோத்திரம், ஐயா நீ அதை வாசி. சபையே நீ செவியில கேட்கணும். ஏன் ஜெபம் தெரியுமா? ஏன் ஜெபத்துக்கு வர சொல்றது தெரியுமா? ஏன் உபவாச ஜெபத்தை வைக்கணும் தெரியுமா? ஐயா சொல்ற நீ அமலேக்கை ஜெயிக்க வேண்டும். நீ பலவீனமாய் இருக்கும்போது அவன் உன்னை பின்தொடர்வான். அல்லேலூயா. பாருங்க, சவுல் ராஜா ஆன உடனே வந்து நின்றான். சவுல் ராஜாவான உடனே வந்து நின்றான். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அமலேக்கை அழித்து விடு, அவன் வழி மறிக்கிறவன். நீ சுதந்திர வீரத்தை அடையக்கூடாதபடி அவன் வழி மறிக்கிறவன். சவுலே, உன்னை நான் ராஜாவாக்கினது கழுதைக்கு பின்பாக வந்து கொண்டிருந்த உன் வாழ்க்கையிலே உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்ததின் நோக்கம் என்ன? நீ அமலேக்கை அழிக்க வேண்டும். அல்லேலூயா. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? கொழுமையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு, அல்லேலூயா, வேண்டாதெல்லாம் அனுப்பிச்சிட்டான். அப்படின்னா ஆசீர்வாதத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு, ஆசீர்வாதமா இருக்குது. ஆண்டவர் சொன்னார் ஒன்ன கூட விட்டு வைக்க கூடாது. கடைசியில் அதே அமலேக்கின் கையில தான் வெட்டுண்டு போனான். அல்லேலூயா. நான் சொல்றேன், இன்றைக்கு ஐயா நம்மளுடைய வாழ்க்கையிலே தேவன் வெற்றியை கொடுக்க விரும்புகிறார், உன் சத்துக்களை துரத்த விரும்புகிறார். ஆனால் கூடவே ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஐயா நீங்களும் கோஆபரேட் பண்ண வேண்டும். அல்லேலூயா. மோசே போய் நிப்பாரு, யோசுவா போய் யுத்தத்தை பண்ண வேண்டும். அல்லேலூயா. சும்மா உட்கார்ந்துட்டு முன்னின்ற நீ அழித்து போட வேண்டும், நீ அழிக்க வேண்டியவர்களை அழித்து போட வேண்டும். அல்லேலூயா. விட்டு வச்சனா அமலேக்கன் இருக்கதா செய்வான். அமலேக்கனுக்கு தெரியும், சாத்தானுக்கு தெரியும், ஒரு நாள் உன்னை அழித்து விடுவான். அதே அமலேக்கன் கையில சவுல் மரித்து போனான். நான் திரும்பமாய் சொல்லுகிறேன். இரண்டாவது காரியம் இதுதான். உபாகமம் 33:27 வாசிக்க கேட்போம். 28. இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவார். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சைரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியமாக நான் சொல்ல விரும்புகிறேன், இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். ஹல்லேலூயா. அனாதி தேவன் உன் அடைக்கலமாய் இருந்து முதலாவது காரியம் உன் சத்துருக்களை அழித்து போடு என்று சொல்லுவார். உன் தேசத்தில் உன் சுதந்திர வீரத்திலே அசைவாடுகிற சத்துருவை அவர் முறியடிக்க விரும்புகிறார். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீ அழித்து போட வேண்டும். இரண்டாவது காரியம் சொல்றாரு, அவனுக்கு ஒரு சுகமாய் வாசம் பண்ணுகிற ஒரு காரியத்தை நான் கொடுக்க போறேன். ஹல்லேலூயா. நீ சுகமாய் இருக்க போகிறாய். ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் அப்ப எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீ இருக்கிறாய் என்றால் உபாகமம் 12:9 வாசிக்க கேட்போமே. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் இளைப்பாறுதலிலும் சுதந்திரத்திலும் பிரவேசிக்கவில்லையே. அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்னா,
இளைப்பாறுதல் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீ இருக்கிறாய். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அனாதி தேவன் உன் அடைக்கலமாய் இருந்து, அனாதி தேவன் உனக்கு நித்திய பேர்கள் உனக்கு ஆதாரமாய் இருந்து உனக்கு ஒரு இளைப்பாறுதலை தேவன் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஒரு இளைப்பாறுதல் உண்டாக போகிறது. இன்னைக்கு ஐயா ஸ்தோத்திரம், பலவிதமான பிரச்சனைகள் வாசிக்கலாம். 9 வாசிக்க கேட்போம். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியினால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்திலே வந்தது. அவன் தன் கையை நீட்டி போதும். அல்லேலூயா. பூமியின் மீதெங்கும் ஜலம் இருப்பதால் அந்த புறா தன் உள்ளங்கால வைத்து இளைப்பாற இடத்தை காணவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு ஐயா சோதரம், உள்ளங்கால் வைத்து இளைப்பாறுகிற ஒரு அளவுக்கு கூட உனக்கு ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல் நீ அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. ஜலம் என்பதை எதை குறிக்கிறதுனா உபத்திரவம். அல்லேலூயா. எதனால இளைப்பாறுதல் இல்ல அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, உபத்திரவத்தின் தண்ணீரை நீ குடித்துக் கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. ஏசாயா 30 அப்படிதான் சொல்லுது. உபத்திரவத்தின் தண்ணீர், உன்னை சுற்றிலும் உபத்திரவத்தின் தண்ணீர் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அங்க சொன்னார் பாருங்க, பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்ததால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைக்க இளைப்பாற இடம் காணாமல். அப்படின்னா உனக்குன்னு ஒரு சின்ன ஒரு சுதந்திர விதம் கூட இல்ல. உனக்கு இளைப்பாறுதல் இல்லாம நீ அங்கேயும் இங்கேயும் ஐயா அந்த உபத்திரவத்தின் மத்தியில நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். உன்னை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் சுகமாய் தங்கி இருக்க பண்ண போகிறேன். அல்லேலூயா. அங்க நடந்து 8:11 வாசிச்சு பாருங்க என்ன நடக்குதுன்னு. அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. அது கொத்தி கொண்டு வந்த ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியில் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். அல்லேலூயா. நான் சொல்றேன், உன்னுடைய உபத்திரவத்தின் காரியங்கள் குறைய போகிறது. அல்லேலூயா. ஒரு அடையாளத்தை கர்த்தர் காண்பிக்க போகிறார். அல்லேலூயா. நீ ஃபுல்லா என்ன சுத்தி என்னையா உபத்திரவம். சில மனுஷனுக்கு உபத்திரம் வந்துட்டாலே என்ன வாழ்க்கைங்க, இதுல இருக்கிறது மாதிரி செத்து போறது நல்லது. இங்க திரும்பி பார்த்தா உபத்திரம், இங்க திரும்பி பார்த்தா உபத்திரம். ஆனா அதன் மத்தியில ஆண்டவர் சொல்றாரு, அந்த புறா ஒரு அடையாளத்தை கொண்டு வந்து, ஒரு ஒலிவ மரத்தின் இலையை கொண்டு வந்து கர்த்தரோட ஒரு அடையாளத்தை இன்றைக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா. அப்படியானா அந்த ஜலம் குறைந்து போயிடுச்சு. அல்லேலூயா. அப்படின்னா ஐயா சொல்ற 7 நாள் கழித்து அவன் அனுப்புகிறான். அப்படின்னா நாட்கள் குறைய குறைய நீ பார்க்க போகிற ஐயா இந்த வருடத்தை தொடக்கத்திலிருந்து நீ பார்க்க போகிற குறைய குறைய உன் உபத்திரவத்தின் காரியங்கள் குறைய போகிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அடுத்த 7 நாள் கழிச்சு என்ன நடக்குது பாருங்க. 12வது வசனத்தை வாசி பாருங்க. இன்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். அவனிடத்திற்கு திரும்பி வரவில்லை. அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல்தட்டை எடுத்து பார்த்தான். இல்லாமல் இருந்தது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ நினைக்கிற இந்த உபத்திரவங்கள் என்னால இளைப்பாறவே முடியல, ஒரு காரியத்தை சரியா சிந்திக்கவே முடியல, ஒரு இளைப்பாறுதல் அற்ற ஒரு இருதயம் இருக்கிற பொழுது ஐயா உன்னால சரியா டெசிஷன் எடுக்க முடியாது. நீ அங்கும் இங்கும் அழைக்கப்படுவாய், நீ அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து கொண்டு இருப்பாய். ஏன்னா நான் பாக்குறேன்ல சில நேரங்கள்ல ஐயா ஸ்தோத்திரம், வீட்டுல ஏதாவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஐயா, நீங்க ஒரு பிளான் வச்சிருப்பீங்க, எல்லா பிளானும் கொலாப்ஸ் ஆயிடும். ஏன்னா அவங்கள கவனிக்கவா இல்ல உங்களுடைய பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணவா? பிரதர் சொன்னாங்க எம்மா ஆஸ்பத்திரியில அட்மிட் போனாங்கன்னு சொல்லிட்டு. ஐயா சொல்றான், அடுத்த நிமிஷம் நம்முடைய வாழ்க்கையில எங்க அம்மாவுக்கு என்ன ஆயிரும்? பெரிய பதட்டங்கள் வந்து விடுகிறது. ஒரு இளைப்பாறுதல் அற்ற தன்மை. அது நிமித்தம் என்னன்னா என் வேலையில போய் என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அல்லேலூயா. என்னுடைய காரியங்களை என் ஜெப வாழ்க்கை குறைந்து போய்விடும். ஆவிக்குரிய காரியங்கள கூட என்னால சரியாய் ஈடுபட முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த உபத்திரவத்தின் தண்ணீர் குறைந்து போயிடுச்சு. அது மாத்திரமல்ல ஐயா, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கிறான், அது வற்றி போயிட்டு. அப்படின்னா அது இல்லாதபடி தேவன் அதை ஐயா காற்றை அனுப்பி, கீழ்காற்றை அனுப்பி மாற்ற போகிறார். நம்பிக்கையோட கேளுங்க. நீ சொல்ற வாழ்க்கை உபத்திரம், அதற்கு தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்கு ஒரு இளைப்பாறுதல் காலம் வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா.
ஆண்டவரை ஐயா அங்க என்ன சொல்றாரு பாருங்க ஐயா 9:1 வாசிங்க. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஹல்லேலூயா. இளைப்பாற கொஞ்சம் கூட இடமில்லாத நிலைமையில இருந்த அந்த ஜனத்துக்கு அந்த பூமியை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அழித்து சத்துருக்களை அழித்து ஐயா அங்கே நடமாடுகிற பொல்லாத மனுஷர்களை அழித்து என்ன சொல்றாருன்னா பூமியை நிரப்புங்க. ஆண்டவர் பூமியின் நிறைவும் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன் உங்களுக்கு என்று தங்கி தாபரிக்கிற ஐயா சுகமாய் இருக்கப்படுகிற ஒரு தேசத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஐயா உபத்திரவம் இல்லாத இளைப்பாறுதலின் நாட்களை நீ சுகமாய் தங்கி இருக்கிற ஒரு நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அங்க சொல்றாரு பாருங்க ஐயா ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். இன்னைக்கு ஐயா ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய பார்க்கிறோம். ஐயா நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம், நிறைய கஷ்டப்படுறோம், நம்ம பிரயாசப்படுறோம். ஆனா இது வரைக்கும் ஒரு எல்லா முயற்சிகளும் தோல்வியில இருக்கு. ஆண்டவர் இந்த வருஷம் தொடங்கி உபத்திரவத்தை குறைபட தொடங்கி அது முடிய போகிறது மாத்திரம் அல்ல ஐயா நீ பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை பார்க்க போறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாமே ஐயா ஸ்தோத்திரம் ஒரு நில்ல நம்ம நின்று கொண்டு இருக்கோம். இவ்வளவுதான் உழைச்சாலும் ஒரு காரியத்தை பார்க்க முடியலையே. எவ்வளவுதான் ஊழியம் பண்ணாலும் ஒரு பெரிய பெருக்கத்தை பார்க்க முடியலையே. இன்னைக்கு ஊழியக்காரனுடைய வருத்தாதான் ஆண்டவரே நாங்க அடைந்து திரிகிறோம். ஆனா முடிவில் ஒருத்தரை இங்க நிக்கலன்னா எவ்வளவு பெரிய வருத்தம். ஆனா 9:1 தேவன் ஆசீர்வதிக்கிறார். நீங்க படுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி அந்த சந்தையை ஆசீர்வதித்து போன ஐயா சொல்றாரு இந்த சந்ததி படுகி பெருகும். நீ உன் வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில படுகி பெருகும். நீ விருத்தி அடைவார். அல்லேலூயா. அதுதான் நோவாவுக்கு கொடுத்த முதல் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஐயா ஸ்தோத்திரம். இந்த வருஷம் தொடங்கி அல்லேலூயா ஒரு இளைப்பாறுதலை பார்ப்பாய், ஒரு பெருக்கத்தை பார்ப்பாய். 9:3 வாசிக்க கேட்போம். நடமாடுகிற ஜீவ சந்துகள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பாருங்க ஐயா நடமாடுகிற எல்லாவற்றையும் உனக்கு ஆகாரமாய் இருப்பதாக ஐயா சொல்றேன் எல்லாவற்றையும் உனக்கு தந்தேன். அல்லேலூயா. சொல்றேன் இவ்வளவு நாளும் கூடாரத்தை குறைவதான் நீ பார்த்து இருக்கிறத சாப்பிட்டு போங்கயா. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆண்டவர் பரிபூரணமாய் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. வாழ்க்கையில ஐயா ஸ்தோத்திரம் ஒரு பண்டிகை நாட்கள் வருது. எப்படி நம்ம இருக்க விரும்புவோம்னா ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து போட, அது கூட என்னால முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, திருப்பி வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்கள் ஆகாரமாய் இருப்பதாக பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். அப்படின்னா என்ன? உன் ஆத்துமா விரும்புகிறதை ஐயா இந்த வருஷத்திலே நீ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உன்னை ஐயா அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். பரிபூரண ஆசீர்வாதம் உன் எல்லைகளுக்குள்ளே வருகிறதை நீ பார்ப்பாய். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு நிறைய குடும்பங்களை நான் பார்த்திருக்கேன். ஒரு காலத்துல ஐயா ஒரு பண்டிகை நாட்கள்ல கிழிஞ்ச டிரெஸ் கூட போட வழி இல்லாதபடி ஐயா வந்து அழுது கொண்டிருந்த யாராவது ஐயா சொல்றான் ஒரு உதவி செய்ய மாட்டாங்களா? கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகள் தான் ஐயா, கர்த்தருக்கு வைராக்கியமே இருக்கிற பிள்ளைகள் தான். ஆனால் குறைவோடு இருந்த நாட்கள் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு எக்ஸ்ட்ரா எடுக்க முடியாதபடி ஐயா ஒரு நல்ல சாப்பாடு கூட ஒரு பண்டிகை நாட்கள்ல கூட சாப்பிட முடியாத ஐயா நாட்களுக்குள்ள இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் ஆத்துமா விரும்புகிற காரியத்தை பரிபூரணமாய் நீ பெற்றுக்கொள்ளபடியாக இந்த புதிய வருடம் ஐயா கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நீங்க நம்பணும், நீ விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இன்னும் நான் சொல்ல போனா ஒரு பாஸ்டர் சொல்லுவாரு, அவங்க கையிலேயே பைசா இல்லாம எப்படிங்க ஒரு காரியத்துக்கு எடுத்து கொடுப்பாங்க? அல்லேலூயா. நீங்க ஊழியத்துக்கு தேவைன்னு சொல்றீங்க, பெரிய தேவைகளை சொல்றீங்க. முதல்ல அவங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நீ பிரியாணி சாப்பிட்டா தான் மத்தவங்களுக்கு பிரியாணி போடுவ. நீயே கஞ்ச குடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கா?
எப்படி பண்ண முடியும்? ஒரு மனுஷன் நிறைவாகிற பொழுதுதான் அது நிரம்பி வழிந்து மற்றவர்களை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த வருஷம் ஒரு பரிபூரண நன்மைகளை தேவன் எல்லைகளுக்குள்ளே கட்டளையிடுவார். நான் சொல்றேன், தேவன் கட்டளையிடாம எதுவும் நம்மகிட்ட வராது. நீ எவ்வளவு முயற்சி பண்ணி பாருங்க. அதனாலதான் சொல்றான், எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் அவராலே ஆகும். அவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுக்கிறவர். அவர் தான் ஒரு மனுஷனுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர். சும்மா கிடையாது. யோசேப்பை உயர்த்தணும்னா யோசேப்புக்கு அந்த கிருபைகளை கொடுத்து, முதல்ல சொப்பனம் பார்க்கிற கிருபை தான் கொடுத்தாரு. அடுத்ததை வியாக்கியானம் பண்ணுகிற கிருபைகளையும் கொடுத்து அந்த பான பாத்திரக்காரனுக்கு அந்த ஞானத்தை வெளிப்படுத்தினது மூலமாகத்தான் அவனை கொண்டு போய் அரண்மனையிலே கொண்டு போய் அவனை இன்ட்ரோடியூஸ் பண்றான். இப்ப எங்க இருந்து வருது? அதான் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், வருஷம் உன்னை பணிகி பெருக பண்ணுவேன். இந்த வருஷம் நீ திருப்தியாய் சாப்பிட்டு ஆசீர்வதிக்கப்படுவான். மூன்றாவது காரியம், அதே 9வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். அடுத்த வசனம் வாசிங்க. தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கையை அடையாளமாய் இருக்கும். ஆண்டவர் சொல்றார் பாருங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இனி நான் உங்களை சங்கரிப்பது இல்லை என்று சொல்லி உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறேன். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? ஒரு பெரிய இறக்கம் உண்டாகும். அந்த அழிவை பார்த்து ஆண்டவராலேயே தாங்க முடியும். ஹல்லேலூயா சொல்றேன். என் ஜனங்கள் ஐயா படுகிற அந்த நிலைமைகளை பார்த்து, நீங்க பாருங்க, லாசரு கண்ணீர் விட்ட போது, லாசர் இறந்த போது மாத்தாள் மரியாள் இயேசுவும் கண்ணீர் விட்டார். ஹல்லேலூயா. அவருடைய உள்ள பரிதபிக்கிற உள்ளம் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். மூன்றாவது காரியமாக, இனி நான் உன்னை சங்கரிப்பது இல்லை, இனி உன்னை அழிப்பதில்லை, உன்னோடு கூட உடன்படிக்கை. இனி ஜல பிரவாகத்தினாலே இப்படிப்பட்ட காரியம் வாழ்க்கையிலே சம்பவிக்காதபடி தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதற்கு ஒரு அடையாளத்தை இன்றைக்கு காண்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்னார் பாருங்க, வானவில் அடையாளத்தை காண்பித்து, ஐயா இந்த வானவில் எப்பொழுதெல்லாம் வானத்திலே காணப்படுமோ அப்பொழுது என் உடன்படிக்கை நான் நினைவு கூறுவேன். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு அடையாளத்தை காண்பிப்பான். ஹல்லேலூயா. எல்லாமே நம்முடைய வாழ்க்கையிலும் வாக்குத்தத்த வசனம் என்ன ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கும்போது, தேவன் என் வாழ்க்கையில அடையாளத்தின் மூலமா தான் அதை கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கிதியோன் கேட்கிறான் பாருங்க, என்ன ஆண்டவரே நீங்க போய் மீதியாண்ட போய் யுத்தம் பண்ண சொல்றீங்க, பலம் பெருத்ததா இருக்கிற ஜாதி, ஆண்டவர் அடையாளத்தை காண்பி, நீ போ, அவங்க பாளையத்திலே உன்னை குறித்து என்ன பேசுறாங்கன்னு பாரு, கேளு. அவங்க சொல்றாங்க, ஐயா இப்படி ஒரு சொப்பனத்தை பார்த்தேன், ஐயா அது உருண்டு வருது, நம்ம அழிக்க, அது கிதியோனுடைய காரியம். ஹல்லேலூயா. அடையாளத்தை காண்பித்தோம்னா ஒரு பலன் வருது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஐயா இந்த வாக்குத்தத்த வசனத்தின் வாழ்க்கையை நிறைவேறுவதற்கு தேவன் ஒரு அடையாளத்தை காண்பிப்பா. இனி நீ பட்ட கஷ்டங்கள், ஐயா உன்னை அழித்த காரியங்கள், ஐயா உன்னை நெருக்கின காரியங்கள், உன்னை இளைப்பாறுதல் அற்று போகப்பட்ட காரியங்கள், ஐயா இனி நான் சங்கரிப்பது இல்லை. ஹல்லேலூயா. அப்படின்னா அழிவு, கொடுமை எல்லாம் நீக்கப்படுது. மூன்றாவது சொல்லிட்டு மாத்திரம் நான் முடிச்சறேன். மூன்றாவது, அனாதி தேவன் உன் அடைக்கலமா இருந்து முதல்ல சத்துருக்களை அழிச்சு போடுவாரு. இரண்டாவது, ஐயா உன்னை இளைப்பாற பண்ணுவார். ஹல்லேலூயா. உன் உபத்திரவங்கள் குறைந்து உன்னை ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்த போகிறது. மூன்றாவது, இந்த மாத்திரம் சொல்றேன், அனாதி தேவன், இது எனக்கு முக்கியமா கன்ஃபார்ம் ஆச்சு, அதனால சொல்லி முடிச்சிடறேன். அனாதி தேவன் உன் அடைக்கலம் நித்திய பிரியங்கள். ஐயா 28வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும். ஹல்லேலூயா. வானமும் பனியை பெய்யும். அப்படின்னு என்னன்னா, இவ்வளவு நாள் எகிப்துல கஷ்டப்பட்ட நாட்கள் இருந்துச்சு. எகிப்துல ஒரு அடிமைத்தனம், ஒரு ஒடுக்கத்தின் நாட்கள் இருந்த, ஒரு சிறுமை நாட்கள் இருந்த, அங்கிருந்து வெளியே வந்து ஒரு வனாந்திரத்து நாட்களுக்குள்ளதான் கடந்து போன. 40 வருஷம் தண்ணீர் இல்லாத ஒரு வனாந்திரத்திலே வலு சர்ப்பங்களும், ஐயா சுத்தம் பலவிதமான போராட்டங்கள் நிறைந்த ஒரு வனாந்திரத்தில் தான் சுற்றி தெரிந்த. இனி உன் ஊற்று எங்க இருக்கு போது தெரியுமா? தானியமும்
திராட்சரசமும் உள்ள ஒரு தேசத்திலே ஊற்றை அமைக்கப்படும். அல்லேலூயா. அப்படியே ஒரு செழிப்புள்ள காலங்களிலே கர்த்தர் கொண்டு போய் உன்னை நிறுத்த போகிறார். அல்லேலூயா. இனி வனாந்தர வாழ்க்கை அல்ல ஐயா, எகிப்தின் அடிமைத்தனங்கள் அல்ல ஐயா, தானியமும் திராட்சரசமும் ஐயா நிறைந்த ஒரு இடத்துக்குள்ளே கொண்டு போக போகிறார். அந்த இடத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. உபாகமம் 13:11 என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 11 வாசி. தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம், குடிக்கும் தேசம், விசாரிக்கிற தேசம், வைக்கப்பட்டிருக்கும். உன்னை கொண்டு போய் எங்க நாட்ட போறாங்கன்னா ஒரு தானியம் திராட்சரசம் உள்ள ஒரு தேசத்துல நாட்ட போகிறார். அங்க சொல்றாரு அந்த தேசம்னா மலைகளும் பள்ளத்தாக்குள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கிற தேசம். ஹல்லேலூயா. எகிப்துல எப்படின்னா ஐயா சொல்ற நீயாக ஐயா நீர் பாய்ச்சி உன் காலால் நீர் பாய்ச்சி நீ கீரை தோட்டத்தை வைத்து நடுவாய். ஆனா இப்ப எப்படின்னா வானம் திறந்திருக்கும். தேவனே அந்த இடத்தை ஐயா தேவன் ஆசீர்வதிக்கிற அளவுக்கு வானம் திறக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா இன்னைக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னா வானம் அடைபட்டு இருக்கு. நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் சொன்னாரு இந்த வருஷத்துல நான் வானத்தை திறப்பேன். ஹல்லேலூயா. வானத்தின் மழை உன் தேசத்துக்குள்ளே பெய்யும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல ஐயா, அது கர்த்தர் விசாரிக்கிற தேசம். உன்னை விசாரிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஐயா வருஷத்தின் தொடக்கம் முதல் முடிவெட்டும் அவர் கண்கள் உன் தேசத்தின் மீது வைக்கப்பட்டு இருக்கும். ஹல்லேலூயா. அப்படியானால் ஐயா கர்த்தர் உன்னை நல்ல தேசத்துக்குள்ளே கொண்டு போக போகிறாய். ஹல்லேலூயா. இதுவரை இருந்த ஈர்த்து போல இராது. ஹல்லேலூயா. ஒரு அடிமைத்தனம் இராது. ஐயா கர்த்தர் உனக்கு ஒரு செழிப்புள்ள காலங்களை வைத்திருக்கிறார். விசாரிக்கிற தேசத்துக்குள்ளே கொண்டு போக போகிறாய். கர்த்தர் ஐயா வருஷத்தின் தொடக்கம் முதல் முடிவு மட்டும் அவருடைய கண்கள் ஐயா ஸ்தோத்திரம் உன் மீது வைக்கப்பட்டிருக்கும். எதுக்கு வைக்கப்பட்டிருக்கும்? எதுக்கு வைக்கப்பட்டிருக்கும்னா ஐயா உனக்கு ஆலோசனை சொல்லும்படி உன் மீது கண்ணை வைத்து அவர் ஆலோசனை சொல்லுவார், உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. ஒருவேளை இவ்வளவு நாளும் ஐயா நீ வேற வழியில போயிருந்தா கூட திருப்பி சரியான பாதையில இந்த வருஷத்துல கர்த்தர் நடத்தி நீ சுதந்திரிக்க வேண்டியவைகளை சுதந்திரிப்பார். அந்த தேசத்துக்குள்ளே பிரவேசிப்பார். ஹல்லேலூயா. அது மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல நடக்குதா இல்லையா பாருங்க. கர்த்தர் கன்ஃபார்ம் பண்ணி கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு ஒரு இடத்தை நான் தருவேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. அதுல உள்ள சத்துருக்களை அழிப்பார். இப்ப யாரா சத்துருக்கள் கையில இருக்கும், ஆனா கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு. அந்த சத்துருக்களை முறியடிப்பது மாத்திரம் அல்ல ஐயா ஸ்தோத்திரம். ஐயா உபத்திரவங்கள் ஐயா என்கிற அந்த புகையை மாற்றி ஐயா அந்த பூமியை சீர்படுத்துவார். மூன்றாவது காரியமாக கர்த்தர் நான் சொல்றேன் உங்களை கொண்டு போய் அங்கே நாட்டுவார். நிச்சயமாய் நாட்டுவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னுடைய நம்பிக்கை அதுதான். நீ சுதந்திரிக்க போகிற தேசம் இத மனசுல வச்சுக்கோங்க. நீ ஒரு தேசத்தை சுதந்திரிக்க போகிற அது ஐயா ஸ்தோத்திரம் எகிப்து தேசத்து மாதிரி இருக்காது. நீ வனாந்தர வாழ்க்கை மாதிரி இருக்காது. அது பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நலமும் விசாலமான ஒரு தேசத்துக்குள்ளே கர்த்தர் உன்னை கொண்டு போய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் அங்கே ஆலோசனை கொடுப்பார். அது மாத்திரமல்ல ஐயா நீங்க நினைக்கலாம் ஐயா எனக்கு ஒரு வீடு கட்ட கூட ஐயா ஒரு வீடு வசதி இல்ல, எந்த வசதி இல்ல. இல்ல கர்த்தர் உனக்கு அந்த தேசத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி அங்கே நீ கட்டாத வீடுகளும் நடாத திராட்சை தோட்டங்களையும் அவங்கே உனக்கு கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதனாலதான் யோசுவா சொல்றான் ஐயா நான் என் குடும்பமும் கர்த்தரையே சேவிக்கும். எப்போ ஒரு மனுஷன் சொல்லுவான் நீங்க வந்து உட்கார்ந்துட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா நீங்க அடுத்த நிமிஷம் அவர் உண்மையுள்ளவர். நான் சொல்றேன் கடந்த ஆண்டு உங்களுக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றி இருப்பார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு நான் சொல்றேன் நீ கட்டாத வீட்டை நடாத திராட்சை தோட்டங்களை உன் கைகளை கொடுத்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் உன்னை சேவிக்கும்படி கத்த வைப்பார். நம்ம எவ்வளவு தூரம் பண்ணணும் ஐயா ஒரு மனுஷன் ஐயா எனக்கு மிஞ்சின ஆசீர்வாதங்களை என் தகுதிக்கு மிஞ்சின ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது நீ அவரை சேவிக்காமல் யாரை சேவிப்பாய்? அல்லேலூயா. இவ்வளவு வயசாயிருச்சு இனி உனக்கு ஒரு வீடு கிடைக்குமா? அந்த சொல்லியிருக்கிறாரு உன் காலின் கீழ் செம்பும் மண் இருக்கிற இடத்துல செம்பு இரும்பு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலத்தை அவன் கையில கொடுக்க போறாங்க. அல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய வார்த்தையை சாதாரணமா நினைக்காதீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கடைசி சொல்லி முடிச்சுறேன்
இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு நேரத்துல மிடில் ஈஸ்ட் வார், இந்த பாலஸ்தீன வார் வந்தபோது பெட்ரோல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு தெரியல என்னடா செய்ய, ரஷ்யாட்டே போக முடியாது அப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்புகள் இருந்த உடனே பைபிளை வாசிக்கிறாங்க. பைபிளை வாசிச்சுட்டு உபாகமம் 33 எடுக்கிறாங்க. 26வது வசனத்தை வாசிங்க. இருப்பு அதுக்கு முந்தின வசனம். ஆசேரை குறித்து பிரியமாயிருந்து எண்ணெயில் தோய்ப்பான். இந்த வசனத்தை பிடிக்கிறாங்க. ஆசேருடைய அந்த பகுதிகளுக்குள்ளே அவன் எண்ணெயிலே தோய்ப்பான்னு சொல்லி போட்டிருக்கு. ஐயா அப்படியானால் அங்கே எண்ணெய் வளம் இருக்கிறது என்று சொல்லி வேதாகம சொல்லுகிற அந்த அறிவின் அடிப்படையிலே அந்த ஆராய்ச்சி செய்து பார்த்தாங்க. அல்லேலூயா. கரெக்டா இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? அந்த எண்ணெயை கொண்டுதான் இஸ்ரவேல் தேசத்தை இப்பொழுது கர்த்தர் போஷிக்கிறார். நான் என்ன சொல்றேன்னா, சும்மா எழுதி வைக்கல. இந்த உலகம் அப்படி இப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே, டார்வின்ஸ் தியரிலாம் வர்றதுக்கு முன்னாடியே வேதத்தை சொல்லிட்டாங்க உலகம் உருண்டது. அல்லேலூயா. இது சொன்ன எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கு. அதைத்தான் சொல்லி இருக்கிறாரு. ஐயா சொல்றான், அது மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம் அல்ல, அது ஐயா செம்பும் இரும்பு, செம்புனா காப்பர், அது விட ஏற பெற்ற பொக்கிஷங்களை அடக்கி இருக்கிறது. அது உன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அப்படின்னா நாங்க வாங்கும்போது அந்த லேண்டோட விலை வேற, இன்னைக்கு அதனுடைய மதிப்பே வேற. அல்லேலூயா. நீங்க ஒண்ணுக்கும் உதவாத ஒரு பால் நிலம் அப்படி நினைச்சிட்டு இருப்பீங்க, அதை மகிமையாய் தேவன் உங்களுக்கு மாற்றி கொடுப்பார். மகிமையாய் மாற்றி கொடுப்பார். எங்களை கேட்டாங்க, இவரெல்லாம் தாசில்தார், இவருக்கு என்ன ஒருத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க அந்த லேண்ட்ல, அவரு பெரிய ஆபீசரா இருந்தார், எங்க போய் வாங்கி கொடுத்துட்டாரு இவர் அத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன நாட்கள் இருந்துச்சு. இன்னைக்கு காம்பவுண்ட போடுப்பா, எவனாவது எடுத்துக்க கூடாதுப்பா. கர்த்தர் விலையேற பெற்றதாய் மாற்றுவார் உன் பங்கை. அல்லேலூயா. நான் சொல்றேன், திரும்பமாய் சொல்லுகிறேன், ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே லோத்து செழிப்பான பகுதி என்று சொல்லி செழிப்பான பகுதியை எடுத்துக்கொண்டான். ஆபிரகாம் கொடுத்தது இருந்து வெறும்னே வெட்டாந்தரையை போல காய்ந்த நிலத்தை தான் கொடுத்தாங்க. ஆனா ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னா, நடந்து திரி, நீ கால் வைத்து நட, ஐயா உன்னை நான் அழைத்து கால் வச்சு நடந்து போ. அந்த இடத்துல ஐயா சொன்னா அவன் நடந்து திரிந்தான். முடிவு என்ன? அதுதான் நலமும் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசமாய் பின்னாட்டிலே மாறினது. ஐயா நான் சொல்றேன், ஆசாரியர்கள் அன்றைக்கு உடன்படிக்கை பெட்டியை சுமந்தவர்களை ஆண்டவர் சொன்னார், யோர்தான் மேல நிக்கவைன்னு சொன்னாரு. ஐயா பிரவாகித்து வந்த யோர்தான் ரெண்டாய் பிளந்தது. உன் பாதங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. உன் கால் படுகிற எல்லைகளை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நான் சொல்றேன், கர்த்தர் உனக்குள்ளே இருக்கிற பொழுது பால் நிலம் நினைக்கலாம், பாலா போச்சு நினைக்கலாம் அந்த குடும்பம். ஆனா உள்ள வருகிற பொழுது சும்மா நினைக்காதீங்க. அன்றைக்கு சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். நீ யார் இடத்துல போய் வாழ்த்து சமாதானம் சொன்னியோ அவன் உன்னை ஏற்றுக்கொண்டா நான் சமாதானம் அந்த இடத்துல தங்கம் சொன்னான். பெரிய அதிகாரத்தோடு உன்னை கொண்டு போக போகிறார். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க சும்மா வந்துட்டு உட்கார்ந்து இல்ல, இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்குள்ளே வந்துவிட்டு உன் நிலைகளுக்குள்ளே போகிற பொழுது ஐயா சொல்ல பால் நிலங்கள், ஐயா சண்டைகள், ஐயா பிரச்சனைகள், பிரிவினைகள் எல்லாம் சமாதானமாய் முடிய போகிறது. அல்லேலூயா. கர்த்தர் அப்படி மாற்ற வல்லமையுள்ள கண்களை மூடி கர்த்தரை